நெல்லை ராஜவல்லிபுரத்தில் தாமிரபரணி ஆற்றங்கரையில் நூற்றுக்கணக்கான பனைமரங்கள் தீயில் எரிந்து சேதமடைந்திருக்கிறது. ஆயிரக்கணக்கான பனைமரங்கள் உள்ள பகுதியில் மின்மாற்றியில் ஏற்பட்ட தீப்பொறி காரணமாக தீ விபத்தானது ஏற்பட்டிருக்கிறது. இதுகுறித்தான கூடுதல் விவரங்களோடு இணைகிறார் நமது செய்தியாளர் சிவகுமார். வணக்கம் சிவகுமார், கூடுதல் விவரங்களை வழங்கலாம். அதாவது நெல்லை மாநகர் பகுதியான தாளையத்து பக்கத்துல ராஜவல்லிபுரம் அப்படின்னு ஒரு கிராமம் இருக்குது. முற்றிலும் அதாவது ஆற்றிற்கு ஓரத்தில் இருக்கிற இந்த கிராமம் சுற்றிலும் பாத்தீங்கன்னா பனை மரங்களால சூழப்பட்டு இருக்கும். இந்நிலையில நேற்று பாத்தீங்கன்னா அந்த மின்மாற்றி ஒன்றுல ஏற்பட்ட ஒரு சின்ன தீப்பொறி காரணமா இங்க இருந்த பனைமரங்கள் மீது அந்த தீப்பொறி பட்டதனை அடுத்து தீ விபத்து ஏற்பட்டது. ஏற்கனவே கொஞ்சம் காற்று கொஞ்சம் பலமா வீசிட்டு வர்ற சூழ்நிலையில தீ வேகமாக பரவி நூற்றுக்கணக்கான பனை மரங்களை எரிச்சிச்சு. அது இந்நிலையில இதனை அடுத்து என்ன பண்ணாங்கன்னு பாத்தீங்கன்னா திருநெல்வேலி, பாளையங்கோட்டை, கங்கை கொண்டான், தாளையத்து ஆகிய 4 பகுதிகளில் இருந்த தீயணைப்பு வாகனங்கள் மற்றும் 25க்கும் மேற்பட்ட தீயணைப்பு வீரர்கள் ஏறத்தாழ 2 மணி நேரத்திற்கு மேலாக போராடி அந்த தீயை கட்டுக்குள்ள கொண்டு வந்தாங்க. தீ ஏற்பட்ட இடம் தற்போது நேற்று இரவு முழுவதுமே மிகவும் பரபரப்பாக காணப்பட்டது. அருகில இருக்கிற பொதுமக்களை பாதுகாப்பாக வெளியேற்ற முயற்சித்தது மாவட்ட நிர்வாகம். அதே மாதிரி பாத்தீங்கன்னா ஏறத்தாழ நூற்றுக்கணக்கான பனைமரங்கள் இதனால சேதமடைந்த ஒரு நிலையில மின்மாற்றியை முறையானபடி அவங்க அதை சரியானபடி கையாளல. அதனாலதான் தீப்பொறி ஏற்பட்டு அதன் அடிப்படையில தான் அந்த பனைமரங்களானது எரிஞ்சு போச்சு அப்படின்னு சொல்லி பொதுமக்கள் கருத்து தெரிவிக்கிறாங்க. கூடுதல் விவரங்களை வழங்கியமைக்காக நன்றி சிவகுமார்.